வசனம் நான் படிச்சல. அவமாய் போயிற்று என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும். அப்ப நாம என்ன பண்ணணும்? வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய். எப்படி ஐயா? ஊழியக்காரர் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல, அப்போஸ்தலர்கள் அல்ல, தீர்க்கதரிசிகள் அல்ல. ஏன்னா அவங்க எந்த வேலை செய்ய மாட்டாங்க, ஆனா போதிக்கு மட்டும் வருவாங்க. அதுதான் சொல்ற. வாசிங்க. இப்ப என்ன எப்படிமா மாறணுமா? வாசிங்க. நான் உங்களுக்கு பார், பிரசங்கித்த கேட்ட பிரகாரமாய் கரங்களை தட்ட மாட்டீங்களா? புரிய மாட்டேங்குது நமக்கு என்ன சொல்ல வந்தாருன்னு. இல்லைன்னா ஐயா நீங்க அப்படியெல்லாம் இருக்கிறீங்க, கிறிஸ்துவர்கள் அல்ல. அப்படி கிறிஸ்துவர்களால் மாற வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும்? ஆகையால் என்ன பண்ணணும்? நான் உங்களுக்கு அதை கேட்டு இந்த போதகத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க, இந்த வசனத்தை நீங்கள் கேட்டு கொண்டிருக்கிறீங்க. இதை கேட்டு நீங்கள் நடந்தால் என்ன பண்ணுவீங்க? எதனால? வசனத்தினால, தேவ வார்த்தையினால மாறுகிற போது நீங்கள் பரிசுத்தவான்களாய் மாற முடியும். உலக பிரகாரமான நான் தீர்க்கதரிசி, நான் அப்போஸ்தலன், நான் மெய்ப்பன், நான் இவன் சொல்லுகிறதுனால நாம் பரிசுத்தமாக முடியாது, நாம் ரட்சிக்கவும் பட முடியாது. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒத்தலாம் என்னையா அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு குத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு நம்ம ஒப்புரவாகி தேவனிடத்தில் எல்லாம் விட்டு நம்ம வெளியே வருகிற போது, அவருடைய வசனத்தை கேட்டு நம்ம நடக்கிற போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையால்தான் நாம வசனங்களை கை கொண்டு நடந்து ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் மாறணும். அல்லேலூயா. அதற்காக நம்ம ரட்சிப்புக்காக நாம் என்ன சொல்லி பாடினாலும் அவர் நாமத்திற்கு போதாது. அல்லேலூயா. அவர் வசனத்தை கை கொண்டு நடந்து நம்ம ரட்சிக்கப்பட்டா அவர் எவ்வளவு துதித்தாலும் போதாது. எனக்கு கிட்டத்தட்ட நான் சுகர் செக் பண்ண 440. எவ்வளவுங்க? அவர் வீட்டுக்கு போன இப்படி ஆயிடுச்சுமான்னு அப்படியே கவுந்து பார்த்துட்டேன். என் வீட்டுல என்னன்னு கேட்கறேன். என் மிஸ்ஸஸ், எங்க பிள்ளைங்களெல்லாம் அழுகுறாங்க, என் மனைவி கதறாங்க, என்னங்க ஆயிடுச்சுன்னு. அப்புறம் நான் பயப்படணும்னு சொல்லிட்டு, இல்லைம்மா அப்படி இருக்கு, ஒரு மாதிரி ஆட்டோல ப்ராப்ளம் இருக்குதுங்க. இமிடியேட்டா சிவி ராமனாருக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அங்கே போன பிரான்சிஸ் இது போல இப்போ நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் சொன்னேன் இது போல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நான் சிவராமன் ஹாஸ்பிட்டல் போனோம், ஸ்கேனிங் எடுத்துட்டாங்க ஹார்ட்டுக்கு. பார்த்தோமா மார்க் இருக்கு, ஷேக் இருக்குது. இவர் ஒன்று இதெல்லாம் ஓட்டக்கூடாது, உங்க அண்ணனை கூப்பிடுங்க, மச்சம் ஊழியக்காரர், அவரை கூப்பிட்டு காரில் தான் போனோம். எங்கே போன தெரியுமா? ஜெயதேவருக்கு போயிடுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே கிளியர் ஆயிடுச்சு சொல்லிட்டாங்க. சிவராமனில் ஒன்று ஹார்ட் அட்டாக் ரெடி. என்ன பண்ணிட்டாங்க? ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு உனக்கு, உனக்கு டைம் இல்லைன்ட்டாங்க. அல்லேலூயா. என் மனைவி இருக்கிறாங்க, என் பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்படியே தூக்கிடும் ஓடுறாங்க. அல்லேலூயா. அப்புறம் நானும் என் மணி பர்ஸ் எடுத்துட்டேன். இந்த அம்மா மணி பர்ஸை வச்சுக்கோ. என் பையன்கிட்ட போட்டோ கொடுத்தாப்பா, போட்டோ வச்சுக்கோ. என் மனைவி பிள்ளைகளை கூப்பிட்டா, அம்மா அமரியா ஓடப்ரூத் மினிஸ்ட்ரி உன்னதத்தின் ஆராதனைங்கிற பாடல் ஓடப்ரூத் பைபிள் காலேஜ் நம்மளுக்கு இருக்கு. ஒருவேளை நான் இல்லைன்னா நீங்க 3 பேர் சேர்ந்து உடைத்த பண்ணணும். கடலை தட்டி தேவன் நமக்கு. ஒருவேளை நான் இல்லைன்னா ஜெயதேவ கோயிட்டு போட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டேன். மா ஒரு 10,000 to 20,000 கடன் இருக்கும், அவங்க பேரை சொல்லிட்டேன். அர்ஜென்ட் ஆப்புக்கு வாங்கிக்கிறேன் இல்லைம்மா, கடன் இல்லாத நான் போகக்கூடாது, ஆண்டு ஏற்றுக்க மாட்டார். இந்த உலகத்தில் அன்பு கடன் இருக்கலாம், இந்த உலக கடன் இருக்கக்கூடாதுமா ஆண்டு சொல்லியிருக்கிறேன் பைபிள்ல. நான் பைபிள் படிவு ஆசிப்பேன். என் வயிற்று ரொம்ப சாமியாரின்னு விடுவாங்க, என்னங்க நீ சாமியாரி ஆகிட்டு ஆடுவாங்க. அந்த அளவு பைபிள் படிக்க கத்தருக்கு போய் பாராட்டினாங்க. ஜெயதேவ் இங்கே போனோம், எல்லாம் பயத்தோடு. என் மச்சான் ஒய்ஃபு, என் பிள்ளைங்க, என் மனைவி கண்ணீரோடு வராங்க, அழுகுறாங்க. நான் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டேன். ஏன் தெரியுமா? என் ஆண்டோடைய வேதத்துல நான் சரியா நடந்திருக்கேன், நான் மாறி இருக்கிறேன். இன்னைக்கு சத்தம் நான் பண்ண ராஜ்யத்துக்கு போ. என் ஊழியத்தை என் பிள்ளைகளுக்கு சொன்னேன், என் மகளுக்கு சொன்னேன், என் மனைவிக்கு சொன்னேன், இந்த ஊழியத்தை விடக்கூடாது. நான் சத்தியமா நடந்துட்டு இருக்கிறேன், தைரியமா சொல்றேன், நான் சத்தியத்தில் நடந்திருக்கிறேன்மா அப்படின்னு சொன்னேன்.
பல ஊழியர்கள் கேட்பாங்க, நீ உண்மையா இருக்கிறியாப்பா? நீதியா இருக்கிறான். நான் நீதியா இருக்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா அவருடைய ரகசியங்கள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்திருக்கிறார். ஆகையால் நான் நீதியா இருக்கிறேன்னு சொன்னேன். பல பேர் ஏற்றுக்கொண்டாங்க, பல பேர் என்னை விமர்சித்தாங்க. என் மனைவி சொன்னாங்க, இன்னைக்கு கூட என் மனைவிக்கு நான் சொல்ல சொன்னேன், நான் உங்க ஊழியத்தை செய்யறேன். என் மனைவி சொன்ன கரைகளை தட்டி தெய்வ நாமத்தை மகிழ்ப்படுத்துறேன். என் பிள்ளை என் கூட அப்படி அந்நியல் மாதிரி இருப்பான். எனக்கு என்ன நடந்தாலும் கூட எப்ப என்ன செய்யணும்னு சொல்லிட்டா இருப்பேன். நான் எவ்வளவு திட்டினாலும் கவலைப்பட மாட்டான். ஏன்னா அவனை சத்தியத்தில் நடத்திட்டு இருக்கிறேன். என் அன்பு மகள் நைட் 12 மணி நேரம் காலாயத்துனா கூட 12 மணி நேரம் தூங்க காலாயத்துட்டு இருக்க என் பொண்ணு. சத்தியத்தில் வளைத்திருக்கிறேன். தாய் தகவனுக்கு எப்படி கீழ் பண்ணும், ஊழியக்காரர்களுக்கு எப்படி கீழும், விசுவாசிகளுக்கு எப்படி கீழ் பண்ணும். நீ கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இந்த வேதத்தில் ஒன்று நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி வைத்திருக்கிறேன் பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கு ஒரு கெட்ட வார்த்தை பேசுறது கேட்டதே இல்லை. நான் எனக்கு பேச ஒரு வசனம் அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும். தன் சொந்த குடும்பத்தை நடத்தாதவன் சபை எப்படி நடத்தோடு சொல்லிட்டே இருக்கும். என் மனைக்கு சொல்லி விட்டு இருப்போமா, நம்ம இப்படிதான் வாழணும். என் ஆண்டவராகிய கர்த்தர் வந்துருந்தா நான் எடுத்துக்கொண்டு போயிட்டே இருக்கணுமா? எங்க அப்பா மனம் திரும்பல, எங்க அம்மா மனம் திரும்பல, என் குடும்பம் மனம் திரும்பலையா? என் சொந்த குடும்பம், என் மனைவியோ, என் பொண்ணையும், என் மகனை நான் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். அந்த கடமை எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படியாவது வளர்த்துட்டு என் பிள்ளை எப்படியாவது போய் எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு அந்த வார்த்தை பலமாய் தொட்டது. உன் சொந்த குடும்பத்தை துணியில இல்ல, ஆகாரத்துல அல்ல, வேற எதுலயே இல்ல. ஏன்னா அவர் காகத்திற்கும் பறவைகளுக்கும் விதைக்காததுக்கும் அரிக்காததுக்கும் பேர் போட்டுக்கிறார். அதை பத்தி அவர் கவலை இல்லை. உன் சொந்த குடும்பத்தை இந்த சத்தியத்துல நடத்த பாடின்னு எனக்கு சொன்னார் அவர். இன்னைக்கு வரல என் மனைவியார்கிட்ட, என் பிள்ளைங்களா இருக்க, என் முன்னாடியோ வெறும் முன்னாடியோ பல பேர் சாட்சிகள் சொல்றாங்க. தெரியாத உலக இடத்துல சாட்சி சொல்றாங்க. பிள்ளைய உங்க குடும்பத்தை நன்றாய் வளர்த்திருக்கிறீங்க யாரு சொல்றாங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இன்னைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரியே சகோதரியே, என் ஜீவன் இன்னைக்கு போனாலும் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போவேன். என் குடும்பத்தை சத்தியத்தில் நடத்திருப்போங்க. நீங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? நான் லேசா கண்ணீர் வடிக்கிறவள என் மனைவிக்கு தெரியும். என் மனைவி சொல்ல, நீ கண் நெஞ்சுக்காரன்னு சொல்லுவாங்க. நான் கண்ணீர் அழவே மாட்டேன். என் கர்த்தர் இன்னைக்கு என் குடும்பத்தை நான் நல்லா நடத்திருக்கேன். அந்த அன்பிலால என் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நான் கதறுகிறேன். இன்னைக்கு ஐயா எவ்வளவு நாள் குடிப்பீங்க சொல்லுங்க, நானும் குடிச்சிருக்கிறேன். எவ்வளவு விபச்சாரம் செய்வ சொல்லுங்க, குடிச்சிருக்கிறோம். என் ஆண்டவராக இதெல்லாம் செய்யக்கூடாது. உன் ஆவி ஆத்ம சரீரத்துல 1 தேசனுக்கு 5:23 சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவாகி அவர் வரும்போது உன்னை சுத்திகரித்து உன் ஆவி ஆத்மா சரீரத்துல பரிசுத்தமா இருக்கணும் தானே அவர் 2வது வரைக்காக ஆயத்தமா இருக்கிறாரு. ஏன் என்ன பண்ணி கொண்டிருக்கிற? நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? எங்க அப்பா அம்மா கூட சொல்றேன், எங்க அண்ணன் தம்பிகளுக்கு சொல்றேன், எங்க அண்ணிகளுக்கு சொல்றேன், ஐயா வேணாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், ஐயா போதும் ஐயா குடிச்சது. நான் சீக்கிரம் அழுவதில் எல்லாருக்கும் தெரியும். என் மனைவியே சொல்லி திட்டுவாங்க என்ன. இன்னைக்கு அவங்க கிராமத்திற்காக நான் அழுகிறேன், என் சொந்த பக்கத்துக்காக அழுகுறேன். போதையா மனைவிங்க கஷ்டப்படுறாங்க, பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. அம்மா சகோதரிகளே, உன் கணவன் கஷ்டப்படுறமா, உன் பிள்ளை கஷ்டப்படுறான். என்னைக்காவது உன் சொந்த குடும்பத்தை இந்த சத்தியத்துல நடத்திருக்கிறியாமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். இன்னைக்கு நைட்டு தூங்காம பாருங்களேன். நான் எத்தனை நைட்டு சுகர் இல்ல, நான் தூங்காம வேதத்தை வாசித்திருக்கேன், தூங்காம உயிரெல்லாம் தூங்காம இருந்திருக்கிறேன். என் மரணத்தை சீராமன் எழுதி கொடுத்த அந்த ஸ்கேனிங் எழுதி கொடுத்த ஜெயதவால நான் போறேன், எல்லாத்தையும் வெறுத்துட்டு போறேன். அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் பணத்தை கொடுத்து நான் செலவு பண்றோம். அது மறுநாள் போன உடனே ஒன்னே சொல்றாரு, உன் வீட்டுக்கார் எல்லா பார்ட்ஸும் நல்லா இருக்கு, அவர் நல்லா இருப்பாரு, அவர் ஜீவனோட உன் கர்த்தரை வைத்திருக்கிறாரு சொன்னாரம்மா. கரங்களை தட்டி, ஐயா அவரைதான் நான் நம்பி இருக்கிறேன், ஐயா அவரைதான் நான் நம்பி இருக்கிறேன், ஐயா வேற யாரல்ல. இப்படிப்பட்ட ஜீவனை கொடுத்தவருக்கு தான் வைராகமா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற ஐயா. அப்படிப்பட்ட ஜீவனை கொடுத்தவருக்கு தான் சத்தியத்தை சத்தியமா போதிச்சுட்டு இருக்கிற ஐயா. பல பேர் என்ன குறித்து என சொன்னாலும் எனக்கு கவலை இல்லையா. என் கூட இயேசு இருக்கிறார் ஐயா. ஐயா எனக்காக ஒரு நல்ல ஃபேமிலியை மனைவி பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் ஐயா. ஐயா அந்த சத்தியத்தின்படி நடக்கும் போதுதான் என் ஆண்டவர் உயர்த்து வச்சிருக்கிறாரு. என் அன்பு சகோதரர் சாலி நான் உடனே ஒன்று சொல்லுவேன். இன்னைக்கு கூட நான் போகும்போது சொன்னேன்,
இந்த உலகத்தில் எனக்கு சந்தோஷம் திரும்ப நீ எனக்கு பணம் கொடுப்பதுனாலையோ எவ்வளவோ மரணத்திலிருந்து என்னை உயிர் பிரித்து வந்து ஆண்டவரே எவ்வளவு சொல்லி உங்களை பாடினாலும் போதாது என்று ஒரு பாட்டை அந்த பாடி நம்ம ஆராதித்து முடிக்க போகிறோம். அல்லேலூயா. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி பாடுவேன் நீ செய்த நன்மைகளை இயேசையா. எப்படி நான் துதிப்பேன், எப்படி நான் துதிப்பேன் என் மீது காட்டின அன்பை. செய்துட்டீங்களா ஆண்டவரே என்று பாடல் அப்படியே எழுதுன. என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே நீ செய்த நன்மைகளை இயேசையா. எப்படி நான் துதிப்பேன், எப்படி நான் துதிப்பேன் என் மீது காட்டின அன்பை. ஜீவத்தண்ணீர் நீரே, ஜீவாப்பம் நீரே, வாழ்வே நீரே செய்யா, ஈசையா, வாழ்வே நீரே செய்யா. என்ன சொல்லி பாடுவே, என்ன சொல்லி பாடுவே நீ செய்த நன்மைகளை இயேசையா. எப்படி நான் துதிப்பேன், எப்படி நான் துதிப்பேன் நீ மேலே காட்டினாய் சொல்லி எப்படி பாடுங்க ஆராதிக்கலாம். எப்படி பாடுங்க செய்த நன்மைகளெல்லாம்
பரிகாரி நீரே, வாழ்வே நீரே செய்யா, வாழ்வே நீரே செய்யா. அப்படி கண்ணீரோடு எழுதுன அந்த பாட்டை பள்ளமா எல்லாரும் சேர்ந்துங்க. சொந்தமும் நீரே, சொத்தும் நீரே, சுகமும் நீரே, என் நேசர் நீரே, எனக்கு பரிகாரி நீங்க தான். இதுதான் மேட்டர். எல்லாம் சொல்லுவோமா? சொந்தமும் நீரே, சொத்தும் நீரே, சுகமும் நீரே செய்யா. சொந்தமும் நீரே, சொத்தும் நீரே, சுகமும் நீரே செய்யா. நேசரும் நீரே, பரிகாரி நீரே, நேசரும் நீரே, பரிகாரி நீரே, வாழ்வே நீரே செய்யா, செய்யா, வாழ்வே நீரே செய்யா. சொல்லி பாடுவே பரிகாரி செய்யா. நீதான் ஆண்டவரே, என் சுகவன் நீதான், என் நேசரே நீங்கதான், என் பரிகாரி நீதான் ஆண்டவரே. உங்ககிட்ட எனக்கு யார் இருக்கிறாங்க ஆண்டவரே? அப்போஸ்தலர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் அல்ல ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் எல்லாம் இஸ்ரவேலர்கள் அல்ல ஆண்டவரே, தீர்க்கதரிசிகள் எல்லாம் தீர்க்கதரிசிகள் அல்ல ஆண்டவரே. ஐயா நீங்கதான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். தேவன் தாமே உங்களோடு பேசியிருந்தார். தேவன் எனக்கு ஒன்று பேசினார், கர்த்தர் வார்த்தை கூட பேசினார், இந்த பாடலோடு தான் எங்களோட பேசினார் என்றால் இந்த பிரேயர் முடிந்த உடனே நீங்கள் சாட்சி சொல்லலாம். வீடியோ எடுக்கிறது நீங்க சாட்சி சொல்லலாம். இந்த வார்த்தை எனக்கு பேச்சுச்சு, இந்த வார்த்தை எனக்கு சொல்லப்பட்டது, இந்த பாடல் எனக்கு தேவன் என்ன பேசினார் என்ற சாட்சி சொல்றவங்க சாட்சி வீடியோ முடியாது சொல்லலாம். இந்த சாட்சிகள் டிவியில எல்லாரும் முன்னாலும் பரப்பப்படுகிறது, ஊழியர்கள் வளர்க்கப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் உங்களோடு பேசுறதா செய்யுங்க. இந்த பகுதி எல்லாவற்றுக்கும் தேவன் சமத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா.